ஹனஃபி நக்ஷபந்தி தரீகாவை சேர்ந்தவர். பெற்று அவருடைய இந்த கித்தாப் இதில் சில அல்பாதுகளை நீக்கி சில அல்பாதுகளை அதிகமாக்கி நம்ம அஷ்ரஃப் அலி அபுசுதாத்து மகன் முஃப்தி சாப் பெங்களூரில் இருக்கிறார்ல, அவர் கொஞ்சம் தர்மீம் செய்திருக்கிறார் இல்லை. அதனால் கீழே தர்த்தீபு நவ் புதிய தர்த்தீபு என்று சொல்லி அஷ்ரஃப் சவுதி பாக்கவி ஃபாசில தேவபந்து போட்டிருக்கிறார். அது மசாயிப் என்று சொல்லி அந்த குத்துபுக்கு அடிக்கிறதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பிரஸ் பேரணாம்பட்டிருக்காரு. முன்சி ஹசன் அலி என்கிற ஒரு ஹனஃபி நக்ஷபந்தி இந்த கித்தாபை தன் மகனுக்கு கொடுத்திருக்கார். இந்த அஷ்ரஃப் அலி மௌலா எந்தெந்த இடத்துல ஆரம்ப கித்தாபில் இல்லையோ, இல்லாத ஒரு லவ்ஸை பூத்திருந்தால் அங்கே கவுஸ் போட்டிருப்பார். ரெண்டு பக்கம் கவுஸ் போட்டிருந்தா ஆரம்பத்தில் இல்லை, புதுசாக நான் சேர்த்துருக்கிறேன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோ. அவர் சொல்றாரு, சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா மௌலவிகள் அர்த்தம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அம்மா பாத், அம்து சலவாத்துக்கு பின்னாலே ஹாக் சாரே அசலி. நீங்கள் ஃபாரிசி ஓதனாலும் இடையிடையே சட்டங்களை எல்லாம் உருதுல தான் சொல்லுவார். ஃபாரிசி ஓதனாலும் இடையில ஃபாரிசி சட்டங்களை துருது பாஷையில் சொல்லித்தான் விளக்குவார். சரிங்களா? ஆமாம். நம்ம மாதி முத்தலுக்கு மாதி கரீப்லாம் எடுக்கிற சமயத்தில் உருதை எப்படி மாதி, உருதில் எப்படி மாதி இதெல்லாம் வந்துடும். ஃபார்சியில் மாதி முத்தலுக்கு மாதி இது எல்லாம் சொல்கிற போது அப்போ அதுக்கு தர்ஜுமாவும் உருதில் தானே வரும். தர்ஜுமா உருதில் வர்றபோது உருதில் எப்படி மாதி முத்தலுக்குலாம் எடுக்கிறது தன்னால் தெரிஞ்சு தானே ஆகலாம். அப்போ நம்ம சொல்லிவிடுவோம். காக்கு சார்ன்னு சொன்னால் காக்குன்னா மண்ணு, காக்குன்னா பாரிசியில் மண்ணு. சாருன்னு சொன்னால் மிசிலுடைய அர்த்தம். மிசில் மண்ணை போல் உள்ளவன் அர்த்தம். அல்லாவுக்கு ரெண்டு பேர் இருக்குது, அசலி அபதி. இந்த அல்லாவுக்கு ரெண்டு பேர். கடந்த காலத்தில் ஆரம்பம் இல்லாதவனுக்கு அசலின்னு சொல்கிறது. சென்ற காலத்தில் ஒரு ஆரம்பம் இல்லை, அதான் அப்படி உள்ளது அல்லா தானே. வருங்காலத்தில் ஒரு முடிவு இல்லை, அதுக்கு பிறகு அபதி. அல்லாவுக்கு ரெண்டு சிவத்து இருக்குது, ஒன்று அசலி அபதி. அசலின்னா சொல்லுங்க, சென்ற காலத்தில் ஆரம்பம் இல்லாதவன். அபதின்னா முடிவு இல்லாதவன். சில பேர் கையெழுத்து போடுவாங்க, ஹக் சாரே அசலி வஹீதீன், ஹக் சார் அசலி அபூபக்கர் அப்படின்னு போடுறது. அந்த அசலியான அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு கேவலமானவன், மண்ணை போல் உள்ளவன். அரபியில் அதுக்கு அர்த்தம் தலீல். ஹக் சார்னா தலீல், ரொம்ப பணிவானவன், அற்பமானவன். பணிவானவன், அற்பமானவன். யார் அசலின்னா அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மண்ணை போன்றுள்ளவன். கையெழுத்து போடுவாங்க. கௌசார அசலி அபூபக்கர், கௌசார அசலி கபருத்தீன். அதை அவர் சொல்றாரு. இந்த கௌசார அசலி அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட இந்த அற்பமானவன் முன்சி ஹசன் அலி என்ற பெயர் உள்ளவர், நக்ஷபந்தி தரீகாவை சேர்ந்தவர். நக்ஷபந்திங்க தரீகா. அஃபா அன்கு, அல்லாஹ் தஆலா அவரை தொட்டு மன்னிப்பானார். அஃபாவுடைய பாயில் அந்த அசலியை பார்த்து மீண்டும் அஃபா அன்குனே,
அவராகிறவர் முக்ததா. சனே சனத்துங்கிறது தான் சனே இந்த வருஷம். சனே 1200 1200. அப்புறம் 77 77. சத்தருங்கிறது தான் ஹத்தர் 77 சாத்துக்கு சாத்தான் சத்தாக்கிட்டாங்க. ஹத்தர்னா 70, 77னா 77. இந்த முன்சி ஹசன் அலி என்பவர் 1277வது ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேதியிலே எச்சந்து சத்திரேன் இந்த சில வரிகளை, சத்திரன வரிகள் சொல்றார் கித்தாபில். தன்னுடைய கித்தாபை ரொம்ப லேசாக சொல்றார். நான் பெரிய கித்தாபை கோரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த சில வரிகளை, சந்தன சில சத்திரன வரிகளை பர்குர்தாரமியா என்னுடைய செல்வ மகன். பர்குர்தார்ன்றா செல்லம் செல்லம் சொல்றது. பர்குர்தார் சொன்னால் புனையன்னு சொல்கிற மாதிரி தமிழ் அரபியில் புனைய. இந்த புனைய என்பதை பார்சியில் பர்குர்தான்னு சொல்லுவாங்க. பர்குர்தாரமியா எனது செல்வ மகன், செல்ல மகன், செல்ல மகன் மதுகர் அலி. மதுகர் என்ற பெயருள்ள என்ன செல்ல மகனுக்கு மத்தல்லாஹு உமரவு, அந்த மகனுடைய உமரை அல்லாஹ்வுத்தஆலா நீளமாக்குவானாக. சாத இல்மகு, அவருடைய இல்மை அதிகமாக்குவான். அவர் இல்மகுக்கே வாஸ்தே என் செல்ல மகனுக்காக வேண்டி நிற்கேன் எழுதினார். தன்னை காய்பா வச்சு எழுதினார். அவர் நாம் உஸ்கா அந்த சின்ன சில வரிகள் என்னை எழுதினார அந்த கித்தாபுக்கு பேரு சேல் சபக்கு ரக்கா, சேல் சபக்கு என்றும் அவர் வைத்தார் என்று எழுதி முடிக்கிறார். அதான் நம்ம நாட்டுக்காரங்க கருணாபட்டுக்காரு எழுதியிருக்கிறார். அப்போ இதில் பகுலா சபக் 40 முதல் சபக்கு முதல்ல வாஹிது, அப்புறம் ஜம்மு, அடுத்தது குரூப்பு. சிறு சிறுசாக சின்ன பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி சொல்கிறாரு. போக 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 விளைக்கு முந்தி வர்றது ஒருமையை காட்டும், அடுத்தது அது பன்மையை காட்டும், அடுத்தது குரூப்பு ஆரம்பிக்கிறார். வாஹித் ஈ அதை நூலு ஒன்றாவா சொல்லக்கூடாது. நூலு போட்டால் ஈன்னு ஆகி போயிடும். இந்த நூலை ஒன்றாவே ஆகி வச்சுக்கணும். ஈ ஏ இது இவன் எல்லாம் வரும். ஆக்களுக்கு வரும், கயிறு ஆக்களுக்கு வரும். இது இவன். அதுக்கு ஜம்மு என்ன தெரியுங்களா? ஈதுக்கு பின்னால ஒரு ஆவை சேர்க்கணும். ஈ ஆ முதல்ல வாயுதை சொல்லிட்டு வருவோம், அப்ப ஜம்ம சொல்லுவோம். இது இவன், ஓ அது அவன். இதுல சில சமயத்தில் அதுங்கிறத ஜம்முக்கு கூட புழங்குவாங்க. ஓவை உருதுக்காரங்க வேம்பாங்க, ஓவை வேம்பாங்க. பாரிசிக்காரங்க இந்த ஓவவே ஜம்முக்கும் சில சமயத்தில் போடலாம். ஜம்மு வருது இங்கே, ஆனா அது அவன். அஸ்து ஏ இருக்கிறது, இருக்கிறான். அஸ்து ஏ இருக்கிறது, இருக்கிறான். புரியல முத்தராதிபான். பூது தா இருந்தான், இருந்தது. எதுலேருந்து பூதன் பார்த்தீங்களா? பூதன்ல இருந்து பூத். ரகுனா சகுனா பாருங்க, இருத்தல் ஆமான மஸ்தர். ஆமாம், உடனே கொண்டே பார்த்துக்கணும். நூலை போக்கணுன்னே மஸ்தர் ஆகி போச்சுன்னு சொன்னேன். பூது தா இருந்தது, இருந்தது இருந்தான். நே மூணு சொல்லு.
நகி இல்லை. அது சில பேர் நனானே அப்படிம்பாங்க. சரி நனானே படப்பாடப்படுறதுக்காக வேண்டி நான் நானேன்னு சொல்கிறது. நானே நானே ஓ அதிர்ச்சி இது இப்படித்தே வந்ததா நானேன்னு பாடுறானே அப்படின்னா அது வேறு. அது ராகம் என்ன ஆட்சிக்கு எல்லாம் தெரியும் போது ஏன் நகி இல்லை நகிஹே இல்லை. ஒரு சொல்லா சொல்கிற போது நகின்னு வரும், இப்போ ஜம்மா சொல்கிற போது நகிஹேன்னு வந்துடும். நல்லதா? சரி. பின்னால் இதை லபித்து செய்தும் காட்டுவார். இந்த ஒத்தையும் ஜம்மையெல்லாம் எப்படி புழங்குறதுன்னு காட்டுவார், ஜாயிண்ட் பண்ணியும் காட்டுவார். இனி அடுத்த அப்படி ஈக்கு ஜம்மு ஈக்கு மேலே ஒரு ஆவை சேர்த்துறேன். ஈ ஆ அதுதான் ஈனா. அப்போ அந்த நூனை குன்னா வெளியில் வந்துடும். ஜம்மாகிற போது நூனையை குன்னா முதல்ல மறைஞ்சிருச்சுல ஈ, அது ஜம்பா சேர்க்கிற போது அந்த நூன் வெளியில் வந்துடும். ஈனா இவர்கள், ஈஹா இவைகள். ஆக்கிலுக்கு ஜம் எடுக்கிற போது ஆ, வைர ஆக்கிலுக்கு ஜம் எடுக்கிற போது ஆ. ஈனா ஈக்கு பின்னால் ஆவை சேர்த்தா ஆக்கிலுக்கு ஜம் ஆயிடுது. ஈஹாவுக்குண்டா வைராக்கில் ஜம் ஆயிடும். ஈஹாண்டா இவைகள். அப்போ நூறு வந்துடும். ஆண்லையும் வந்துடும், ஈலையும் வந்துடும். ஆனா ஆஹா ஆஹா ஆனா அவர்கள் அவைகள். இந்த அஸ்துங்கிறது ஒருமைக்கு வரும். அந்து இருக்கின்றன இருக்கின்றனர். ஹஸ்துக்கும் ஒருமை தான். ஹஸ்தந்து அந்த ஹஸ்துக்கு பின்னால் ஒரு அந்த சேர்த்துட்டா ஒரு அந்துக்கு தானே இருக்கின்றன. ஹஸ்துங்கிறது அந்த ஒரு சேர்த்துனா இருக்கின்றன ஜம்முக்கு. இந்த ஜம் ஆகிற போது அந்து வரும். இருக்கின்றனங்கிறதுக்கு ஹஸ்தந்துங்கிற போது ஆக்களுக்கு வந்துடும். ஆக்களுக்கு ஹஸ்தந்துன்னு சொல்லுவாங்க. இருக்கின்றன கைராக்களுக்கு அதிகமாக வரும். பின்னால் லப்த்து வர்றது இல்லை. கைராக்கள் பார்த்து ஹஸ்தந்துன்னு சொல்ல மாட்டான். ஆக்களை பார்த்தா ஹஸ்தன்னு சொல்லுவான். பூது இருந்து வந்தா பூதந்து இருந்தனர் இருந்தனர் இருந்தன. 14 சீகாவை 6 சீகாவில் அடக்கியிருக்கிறதான பார்சியில் பால பாலா பாலு பாலத் பாலத்தா பால்ன பால்த்த பால்த்துமா பால்த்தும் பால்த்தி பால்த்துமா பால்த்துன்ன பால்த்து பால்னா. இந்த 14 6 சீகா தான். 6 சீகாவுக்குள்ள முதக்கர் காயிபு முத்தக்கல்லிமு முகாத்தபுல்லா ஆண் பெண்ணுக்களில் ஒரு சீகாவே காயிபிலே 3 தான். ஜம் அதே ஜம்முக்கு வைக்கலாம், ஆணுக்கு பெண்ணுக்கு உண்டு. இப்போ பின்னால் சர்வ் வரப்போகுது. இப்போ பூதந்துன்னு இருந்தது. இது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நூனை போக்கிட்டு பூது, நூனை போக்கிட்டு பூது. இதில் பூதம் பூதேம் பூதீம் பூதி பூதே பூதந்து இதே சர்வ். இந்த 6க்குள்ளே ஆண் பெண்ணு எல்லாம் உள்ள அடங்கி போச்சு. ஒரே சீகா தான் ஆணுக்கும், அதே சீகா தான் பெண்ணுக்கும். முன்பின்பார் மால் அப்கார். முன்னாலேயும் பின்னாலேயும் சிந்தனையுடன் பார்த்துட்டா ஆணுக்கு பெண்ணுக்கானு விளங்கி போயிடும். பாருங்க, ரொம்ப லேசான பாஷை, ரொம்ப சுவையான பாஷை. என்னங்களா? சுவையான பாஷை, ரொம்ப சுவையாக இருக்கும். ஓத ஓத அந்த சுவை இங்கே அரபியில் பார்க்க முடியாது. இதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது. என்னங்களா? பாருங்க. அடுத்து அப்படி பூதந்து இருந்தனர் இருந்தன. நயந்து ஜம்முக்கு
இந்த நே இந்த மூணையும் அந்தோட சேர்க்கிற போது நாவுடைய அழிவு போயிடும், நேயுடைய ஏ போயிடும், வெறும் நா தான் வரும். இந்த நாவுடைய ஹாவும் போயிடும். ஜம்மோட சேர்க்கிற போது உடைய ஹாவும் போயிடும், நாவுடைய அழிவும் போயிடும், அழிவும் போயிடும். நயந்து நாவுக்கு ஜம்மு நயந்து தான், நாவுக்கு ஜம்மு நயந்து தான், இதுக்கு ஜம்மு நயந்து தான். மூணுக்கு இல்லை 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 ஜம்மு. இப்போ நயந்து என்னன்னா பன்மையான இல்லை, பன்மை. இவர்கள் இதை செய்யலைங்கிற போது நயந்து வரும், இவர்கள் இதை செய்யலைங்கிற போது நயந்து வரும். அவர்கள் அதை செய்யலைங்கிற போது நயந்துன்னு வரும். நஹி ஹை, அங்கே பாருங்க நஹின்னு வந்துச்சு, இங்கே ஹை வருது. இதில் உருதுல இந்த ஹை வந்துன்னு ஜம்மா காட்டிடுது. இல்லை இதுலேருந்து அர்த்தம் செய்யணும், ஜம்மா வரும்போதும் தெரியும். அதே மாதிரி நேஸ்து நஹிஹேன்னு வந்துச்சுல்ல, அந்த நேஸ்து நேஸ்தன், நேஸ்துன்னு வந்துச்சுல்ல, அந்த ஜம்மா சேருங்க, நேஸ்தந்து அந்த ஜம்மா சேருங்க, ஜம்முடைய அந்த சேர்த்துக்குங்க. மேலே அந்த வந்துச்சா இல்லையா ஜம்முக்கு, அந்த நேசத்தில் அதானோட சேர்த்துக்குங்க. சொல்ல இல்லை அங்கே வர்றபோது தெரியும் நேசத்துக்கு. சில சமயத்தில் செயல்களுக்கு வரும், செயல்கள், இந்த செயல்களெல்லாம் இல்லை நல்லதல்ல, அவர்களெல்லாம் நல்லதல்ல, செயல்களுக்கு கூட வரும். சரி, பின்னால் இங்கே வரவோது தெரிஞ்சுக்கலாம் தான், இந்த இங்கே வரவோது தெரிஞ்சுக்கலாம். நீ அடுத்த அப்படி ஜம்முல ஈனா ஈஹா ஆனா ஓ சினியா சரி ஜம்மு. அப்புறம் அடுத்த அப்படி ஹர்பா ஏ ஓ ஹை ஹை தே நஹி ஹை ஐ. அப்போது முதல்ல ஈக்கு ஏ, இந்த ஈனா ஈகான்னு வருது இல்லை, ஈனா ஈகா ஜம்மு வந்துருச்சுல்லப்பா, இந்த ஜம்முக்கு உருது வேணும்ல. பார்சி ஈக்கு ஏ வந்துருச்சுப்பா உருது, ஜம்மு ஈனா ஈகான்னு வருதுல்ல, அதுக்கு உருது வேணும்ல. இந்த விளங்கலையே இல்லை, அதுக்கு தெரிஞ்சுடுறாங்க ஏ. அதான் முதல்ல சொல்லலை, ஏ இதுக்கும் புழங்குவாங்க, ஜம்முக்கும் ஏன்பாங்க. அப்போ ஏண்டா இதுன்னு சொல்லலாம், இவர்கள்னு சொல்லலாம். இன்னும் ஆனா ஆஹா, அப்போ ஆனா ஆகாவுக்கு உறுதுனா ஓ தான். இந்த ஓ ஒரு சொல்லவே அவர்கள் அவைகள் எழுதுகன்னு போகணும். அப்புறம் அந்துன்னா இருக்கின்றன தானே, இருக்கின்றனர் இருக்கின்ற ஐயும் ஒரு ஜம்மு. அந்துன்னா இருக்கின்றனன்னு சொல்லணும்லங்க, ஏற்கனவே இருக்கின்றன இருக்கின்றன, அதுக்கு உறுதுல எதைத்தான் சொல்லுவாங்க, ஐ. ஹஸ்தந்து ஹை, பூதந்து தே இருந்தனர் ஜம்மு. பூதங்கிறது காய்வு, முதக்கர் காய்வு ஜம்மு. பூதந்து சீகா என்ன காய்வு ஜம்மு. நயந்து நஹி ஹை இல்லை ஜம்முக்கு. நேஸ்தந்து நஹி ஹை, அதே தான். இன்னி வர்றது ஹருப்பு. எப்படி ஜம், இது உருது அரபியில் ஜம்மு இருக்குது. பர் சொல்லுங்க, பர் பர் விமானா அலா, விமானா அலா. ஜெய்துன் அல சதஹி, சத ஜெய்துன் அலல் ஃபரசி. அரபியில் அலாவுக்கு அர்த்தம் சொல்கிறோம்ல, அந்த அலாவுடைய அர்த்தம் தான் இதுக்கு பர் மீது. தர் மே விமானா ஃபி, தருக்குன்னு அர்த்தம் ஃபி. சமான காட்டுறதுக்கு வருது இல்லை, மக்கான் சமான மக்கானை காட்டுறதுக்கு ஃபீ வருது இல்லைங்க, ஃபீ. அப்போ தர் மே மே மேண்டா லேன்னு அர்த்தம். அதிலே இதிலே, அதில் முடிச்சு வருது மேவுக்கு அர்த்தம். அதிலே இதிலே பருண்டா அதன் மீது இதன் மீது. அம்மா லேக்கின் இஸ்ரா கூடிய எனினும் லேக்கின் சுரமில்ல,
அதில் அம்மா தன்பிக்கு வருது அம்மாட லேக்கின், பார்சியில் அம்மாட உருதுல லேக்கின். ரா கு அதற்கு இதற்கு என்று அந்த ரா வரும். இலாபத்துடைய அடையாளம் அதனுடைய, அதற்கு இதற்கு அதனுடைய இதனுடைய இலாபத்துடைய அடையாளமாகவும் மஃபூலுடைய அடையாளமாகவும் வரும். எழுதிக்கணும். அதனுடைய இதனுடைய அதற்கு இதற்கு அதான். அஸு சே பிமானா மின் நின்றும், அதில் நின்றும் இதில் நின்றும். வ அவர் அதுபடி அறிவு இன்னும். பா பிமானா மஅ 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 ஸைதுன் அல அவன் அம்ரி அம்ருடன் இருக்கிறான், அவனுடன் இருக்கிறான். அதுதான் பா சாத் உடன். இன்னி இதுக்கு ஜம்முன்னா ப இது 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 அருவு, ஜம்முலாம் கிடையாதுங்க, எல்லாமே அருவு. ப ஒரு ஹே சேர்த்து அது சே, அதுக்கு மின்னுடைய அர்த்தம் மின் மின். சரா கிஸ் வாஸ்தே விமானா லி அஜலிஹி, லி அஜலிஹின்னு சொல்கிறோமா இல்லையா, அதுக்காக வேண்டி லி அஜல் வாஸ்தே. பராயே சும்மா வாஸ்தே வேண்டி, எதற்காக வேண்டின்னு ஆரம்பிச்சாத்த விஸ்வாஸ்தே, வெறும் வேண்டின்னு பரா சே சே சதர்ல சே ஏ வச்சிருந்தேன். கியா உருதுல கியா காணா காலியே அந்த சே அதற்கு வரும். சகுனா கைசா எவ்விதம் கைபியத்துக்கு வரும். சகுனா தா சக் பிமானா இலா சிறுத்தின் மசலத்தில் எழுதுவா இலா. கை கப்பு எப்பொழுது கவுசு போட்டார்ல, கவுசு கவுசு போட்டால் முந்தின பிரதியில நான் ஜாஸ்தி ஆக்கியிருக்கிறேன் என்று அர்த்தம். கை கை கே அல்ல, கைந்து வாசிக்கணும். பார்சியில் கை, இதில் கப்பு. கேண்டா உருதாயிடும். உஸ்கே வாஸ்தேண்டு கை போதுமா? ரொம்ப முக்கியமானது. ஒன்று பண்ணி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று கொஞ்சம் அடுத்து அப்படி ஜாயிண்டாக வரும். ஜாயிண்ட் வர்றபோது நல்ல தெளிவு கிடைச்சிடும். முடிஞ்சா அல்லாஹ்தாலா முடிச்சுட்டானே, இது ஒரு மாதத்தில் முடிச்சிடலாம். அப்புறம் கதை தினம் தினம் கதை தான். ஹிகாயத்தில் திவாவில் தினம் ஒரு கதை. இந்த ஜும்மா கொத்துபாவில் கூட லேசாக ஜாயிண்டை சேர்த்துக்கலாம். அறிவார்ந்த கதை. ஜும்மாவில் கொத்துபாவில் தூங்கிட்டு இருந்தாண்டா ஒரு கதையை விட்டுருங்க லேசாக, எல்லாம் சிரிச்சிருவாங்க. அப்போ அப்புறம் நான் பயந்து சுபானத்தில் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டா. சரி, அப்புறம் வாங்க இன்னும் ஒதுக்கலாம். நேரமாகி போச்சா? 11:30.